டாக்டர் சிக்கனை வாஷ் பண்ணி சாப்பிடணும் வாஷ் பண்ணாமல் சாப்பிடணுமா? அதே உனக்கு இப்படி ஒரு டவுட்டு? இந்த வீடியோவை நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்களேன். Washed chicken thighs, unwashed chicken. Washing raw chicken doesn't clean it. It actually spreads bacteria like salmonella around your kitchen. When you rinse it, tiny water droplets can splash onto. ஓகே புரிஞ்சு. இதை கேட்குறேன்னு புரிஞ்சு. உங்களுக்கும் இதே மாதிரி டவுட் இருக்குதா? என்னடா இது சிக்கனுக்கு வந்த சோதனை. அவங்களோட சிக்கன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரோசன் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி பேக் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்குது. அந்த மாதிரியான சிக்கன் நீங்கள் கழுவுனாலும் பிரச்சனை இல்லை, கழுவலனாலும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊரில் நம்ம வாங்குற லோக்கலில் வாங்குற சிக்கன்லாம் எப்படி இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இதை வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேட்டு நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்குற சிக்கன்ஸ் எல்லாம் நல்லா பிளட் ஸ்டெயின்ஸோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அந்த சிக்கன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கழுவி தான் யூஸ் பண்ணணும். பட் அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். இந்த சிக்கன்லாம் நம்ம எங்கே வாஷ் பண்ணுறோம்? கிச்சனில் இருக்கிற சிங்கில் தான் வாஷ் பண்ணுறோம். அப்படி வாஷ் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்துலையும் பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ அதர் தேன் கிச்சன் நம்ம வேற எங்கேயாவது சிக்கன் மட்டும் கிடையாது, எல்லா நான்வெஜ்ஜுமே ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் பீஃப், மட்டன், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வெளியே வச்சு வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு உள்ள கிச்சனில் இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் குறையும். ஒன் மோர் திங், உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்டக்கப்புறம் இன்டைஜஷன் ஆகுது, இல்லை வந்துட்டு ஸ்கின்ல இச்சிங் வருது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் ஹோமியோபதியை ட்ரஸ்ட் பண்ணலாம். இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி காண்டாக்ட் மீ ஆன் மை பேஜ். பை.